நோக்கி பார்க்க உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். எல்லா கண்களும் மூடி கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த ஆராதனை ஒரு பாரம்பரிய ஆராதனையாக இல்லாமல் ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாக மாறட்டும். ஆமென். அன்று நமக்காக பிறந்தவர் இன்று நம் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவராக அசைவாடி கொண்டிருக்கிறார். அவருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதும் நிரப்பி இருக்கிறது. நாம் வந்திருக்கிறது எவ்வளோ உண்மையோ, பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. ஆமென். போராட்டங்களுக்கு தீர்வு உண்டு. அதனால் அவருடைய நாமங்களை சொல்லி உயர்த்தலாமா? ஸ்தோத்திரம். நல்லவரே உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமானவரே உம்மை உயர்த்துகிறோம். பரிசுத்தமானவரே உம்மை உயர்த்துகிறோம். பரிகாரியாகிய தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம். ஓ, இந்த ஆராதனை இருக்கு. இந்த ஆராதனை உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, பரிசுத்தரே உம்மை துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். ஓ, எங்களுக்காக வந்த மீட்பரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் நல்லவரப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். ஸ்தோத்திரம். எல்லா தடைகளும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால விலகி போகட்டும். ஓ, ஸ்தோத்திரம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை முழுவதும் அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளணும். அவருடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். அதற்கு தடையாக எழும்புகிற எல்லா சத்துருவின் கிரியைகளும் மனுஷீக எண்ணங்களும் குற்றங்கள் குறைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மன்னிக்கப்படுவதாக. சிலுவையின் ரத்தம் நம்மளை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும். இயேசுவின் நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்தில் உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற எங்களுக்கு, உம்முடைய வார்த்தையை கேட்க வந்திருக்கிற எங்களுக்கு எல்லா தடைகளையும் நீக்கி போடுவீராக. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரணும். ஆமென். நீர் எங்களுக்காக வந்ததை we want to celebrate you Jesus this morning. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமம் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். இன்னும் தடையாக இருக்கிற ஆத்மாக்கள் வந்து கூட்டி சேர கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆமென். மற்ற ஆராதனையோட இந்த ஆராதனை ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கிறிஸ்மஸ் வாழ்த்துலாம் சொல்லுங்கள். நல்லா அழகாக ட்ரெஸ் போட்டு வந்திருக்கீங்க, அழகாக இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஆமென். எல்லோரும் நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கிறோம். நம்ம வந்திருக்கிற நோக்கம் அவரை துதித்து பாட வந்திருக்கிறோம். ஆமென். நமக்காக பிறந்தவரை உயர்த்த வந்திருக்கிறோம். அதனால் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி. பால
மடி மேலே மன்னன் மகவாகவே தோன்ற சொல்லுவோம். அன்னை மரியின் மடி மேலே மன்ன மகவாகவே தோன்ற தூதர்கள் பாடல்கள் பாட விரைவாக நாம் செல்வோம் கேள். அதிகாலையில் பாலனை தேடி வாரீர் 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 நாம் செல்வோம். வாரீர் வாரீர் Yes Lord. வாரீர் நாம் செல்வோம். மந்தை ஆயர்கள் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே மந்தையாயர்கள் யாவரும் அங்கே அந்த முன்னனை முன்னிலை நின்றே தம் சிந்தை குளிர்ந்திட போற்றும் நல் காட்சியை கண்டிட நாம் அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் மாடடையும் கூடில் நாம் தேவ பாலனை பணிந்திடவாரே அதிகாலையில் பாலனை தேடி வாரி நன்றி வாரி நாம் செல்வோம். வாரி வாரி ஆவியானவரோ வாரி நாம் செல்வோம். One more time. Yes Lord. நல்ல கரங்களை தட்டி நல்ல கீழே நிறைய இடம் இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 இந்த இடத்துல 7 சேர் இருக்குது. அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி உட்காந்து உள்ள வரவங்களுக்கு இடம் கொடுக்கலாம். வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். 1 2 3 ஒரு 5 சேர்ஸ் எல்லாம் இருக்குது. கீழே ஃபில் பண்ணிட்டா மேலே போகலாம். ஓகே, சூப்பர் பாட்டு. மறுபடியும் ஒரே ஒரு சரணம் பாடலாம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி அந்த மாடடை குடியில். இயேசு எங்க பிறந்தார்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எல்லாருமே நீங்க அழகா இருக்கீங்க. எப்பவுமே நாங்க அழகுதானா? சரி, இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கு. அதனால என்னை விட யார் பக்கத்துல ரொம்ப அழகா இருக்கான்னு பார்க்க வேண்டாம். நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம். சூப்பர்ல, எல்லாருமே அழகா இருக்கீங்க. எல்லாமே நல்லது. சரி, கேட்ட கேள்வி மறந்துடுச்சே. இயேசு பாலகன் எங்க பிறந்தார்? எங்கம்மா சொல்லுங்க. கரெக்டா சொன்னா 100 ரூபாய் பரிசு. பரிசுத்தம் ஆயிட்டியா? வெத்தல சரி, அது ஆவிக்குரிய. கரெக்டா யோசிங்க, சொல்லுங்க. இயேசுநாதர் பிறந்தது மாட்டு கொட்டகையிலையா, சத்திரத்திலையா, வழியிலையா? மாட்டு கொட்டகையிலையா? வழியில. இயேசுநாதர் பிறந்தது மாட்டு கொட்டகையில இல்ல. எங்க பிறந்தாரு? ஆன் தி வே, வழியில பிறந்துருச்சு குழந்தை. எவ்வளோ ஒரு ரோட்ல தான் இயேசுவை பெற்றெடுத்திருக்காங்க. ரோட்ல, ஆன் த ரோடு. சத்திரத்தை தேடினாங்க, இடம் இல்லை. சத்திரத்துல இடம் இல்லையா? மன்னாதி மன்னவன், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் பிறந்த போது ஆன் தி வே ரோட்ல தான் இடம் கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஒருத்தன் மனம் இறங்கி இங்கே ஒரு இடம் இருக்கிறதுன்னு சொல்லி மாட்டு கொட்டகையில் அந்த தீவனம் போடுற அந்த தொட்டியில அவரை முன்னணியில் கிடத்தி இருக்க காண்பீர்கள். அப்போ அது பாருங்க, ஆண்டவர் எவ்வளோ ஒரு ஏழ்மை உள்ள, ஒரு தாழ்மை உள்ள தேவனாய் நமக்காக வந்திருக்கிறார். நல்ல சொல்லலாமா? மேல ஸ்பீக்கர் கேக்குதா? கேக்குதா சுந்தர்? கேட்கலையாப்பா? மேல ஸ்பீக்கரு, கீழே ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டர் இருக்குது. கீழே உட்காடுறவங்க, குழந்தைய வச்சுருக்கிறவங்க உட்காரலாம். முன்னால் இருக்கிற எல்லா இடத்தையும் ஃபில் பண்ணலாம். நமக்கு பக்கத்திலே இடம் இருக்குது, முன்னணியில் இடம் இருக்கிறது. இங்கே வாருங்கள் வருகிறவர்கள்.
ஓகே, பாடலாமா? அந்த அதிகாலையில் குளிர்ற மாதிரி இருந்தால் ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. குளிருதுன்னு சொன்னால் நீங்களே உங்களுக்கு உரிமை உண்டு. படக்குன்னு எழுப்பி படக்குன்னு ஆஃப் பண்ணிக்கோங்க. வேர்க்கிற மாதிரி இருக்குன்னா டப்புன்னு போடுங்க. திஸ் இஸ் யுவர் ரைட். ரெடி? 1 2 3. மேலே இருக்கிறவங்களாம் கம்ஃபர்டபுளாக உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரைட். ஆன்லைனில் பார்க்குற நீங்களும் எங்களோடு சேர்ந்து எல்லாரும் கை தட்டினா நல்லா ஆசீர்வாதமாக இருக்கும். தெரிந்தெடுத்தாராம். மா தேவனே தேவனே, மேன்மை வருத்தால் தாழ்மை தரித்தார். மா ஜோதியாய் தியாகமாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார். நல்ல ஒரு வார்த்தை அடங்கிய பாடல். எத்தனையோ ஆண்டுகளா பாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு அதை உணர்ந்து பாட கர்த்தர் கிருபை தருவார். எஸ், கை தட்டி பாடலாமா? ஆராதனை தான் ரொம்ப முக்கியம். ஆமென். பாடிட பிறந்தார். வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார் ஜோதியாய் வளர்ந்தார். மேன்மை வெறுத்தார் தாழ்மை ஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமி மானிட புகழ் பாடிட பிறந்தார். ஓ வானவர் பூமி மானிட உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. பாவ உலக மானிடர் மேல் பாசம் அடைந்தவரே. மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மா ஜோதியாய் திகழ்ந்தார். மனக்காரிருளை எம்மில் நீக்கிடுமை மா ஜோதியாய்
ஏறப்பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. விலையேறப்பெற்ற உடை அலங்கரிப்போம் வீணாசையும் நமக்கே. வீணாசையும் நமக்கே. பிறந்தார் பிறந்தார் வானவர் பூமிமானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பூமிமானிட புகழ் பாடிட பிறந்தார் வானவர் பூமிமானிட புகழ் பாடிட பிறந்தார். இந்த காலை வேளையில ஒரு விஷயத்தை நீங்கள் சொன்னீங்க. அவர் எங்கே பிறந்தார் என்று சொல்லும்போது நிறைய பேர் உள்ளத்தை காமிச்சிங்க. என்னுடைய உள்ளத்துல பிறந்திருக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பு நடந்த நிகழ்வு அது. 2000 வருஷங்களுக்கு முன்பு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்வதை விட அது ஒரு நிகழ்வு. மனுக்குலத்துக்காக அவர் எடுத்த ஒரு ஆக்ஷன். இன்றைக்கும் கர்த்தர் இந்த உலகத்தில் ஒரு கூட்ட மக்களை ஆதாயமாக்கி கொண்டிருக்கிறார் அவர் உள்ளத்தில் பிறக்கும்படி. ஆமென். அல்லேலூயா. இயேசு பிறப்பதற்கு முன்பு 700 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. 700 years ago. அப்போ ஜனங்களை கர்த்தர் இந்த மனுக்குலத்துக்காக ஒரு திட்டத்தை 1000 வருடங்களுக்கு முன்னாலே என்ன பண்றாரு? போட்டிருக்கிறார் இந்த மனுக்குலத்துக்காக. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அல்ல, இந்த மனுக்குலத்துக்காக. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? நம்முடைய பிரசங்கங்களில் நம்முடைய வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தை வரணும், இது கிறிஸ்தவர்களுடைய செலிப்ரேஷன் அல்ல, இது முழு உலகத்துக்கான செலிப்ரேஷன். அல்லேலூயா. நல்லா ஆமென். அதை நம்ம கிறிஸ்தவர்கள் மைண்ட்ல வச்சுக்கிறோம். அதுதான் மிக முக்கியமானது. ரெண்டாவது, அவர் குழந்தையாய் பிறந்தார் என்று சொல்வதை விட அந்த அனுபவம், அது என்ன சொல்றது, அந்த நிகழ்வை தான் நாம பறைசாற்றோம். ஒரு செய்தியை சொல்கிறோம், இது நடந்தது செய்தி. அப்போ இன்றைக்கு அவர் எங்கே இருக்க விரும்புகிறார்? நம்முடைய உள்ளத்தில் அவர் வர விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் இன்னொரு பாடலை நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு நல்ல பாடல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை கொஞ்சம் சற்று வித்தியாசமாக பாடப் போகிறோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அதில் இடையில ஒரு கோரஸ், அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. பிஎஸ் சிஸ்டம் பீப்புள், ஆடியோ பீப்புள் எல்லாம் கொஞ்சம் ஆன்லைனில் கவனிச்சுட்டு இருக்கிறாங்க, கவனித்துக் கொள்ளுங்கள். இங்கே ஃப்ளோரில் கவனித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். கொயர், மைக் மற்ற எல்லாம் நீங்கள் நேர்த்தியாய் செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி பாடும். எஸ், கிளாப் பண்ணலாமா? கிளாப் பண்ணி பாடு. நல்ல சந்தோஷமா ஒரு ஹாப்பி மூடோட கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆண்டவர் கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் வாழ்த்திடுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. சொல்லுவோமாக. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஹல்லேலூயா. கொஞ்சம் ரைஸ் பண்ணலாமா? உங்க வாய்ஸை கொஞ்சம் ரைஸ் பண்ணி நல்லா ஆண்டவரே ஜெயம் அல்லேலூயா. ஏன் சொல்றோம்னா, இனிமேல் மனுக்குலத்துக்கு ஒரு விடிவு இல்லை. ஏதேன் தோட்ட உறவு முடிந்தது. முழு மனுக்குலமும் நரகத்துக்கு தான், எனக்கு தான் சொந்தம்னு சொல்லும்போது தான் ஆண்டவர் தன் திட்டத்தை நிறைவேற்றினார். அதனால தான் இந்த பாட்டு, இயேசுவின் பிறப்பு அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. இப்போ நம்ம கூட சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ரெடி? எஸ். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி
மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திகலோகம் மகிமை தேவன் மகத்துவராஜன் அடிமை ரூபம் தரித்திகலோகம் துதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. துதரும் பாட மெய்ப்பரும் போற்ற துதிக்கு பாத்திரர் பிறந்தாரே. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா ஒரு ஹார்ட் பரிபோடு அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா glory அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். மனதின் பாரம் யாவையும் மரண பயமும் புறம்பே தள்ளி மனதின் பாரம் யாவையும் மரண பயமும் புறம்பே தள்ளி மாசமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. மாசமாதானம் மாதேவ அன்பும் மாறா விசுவாசமும் அளித்தாரே. அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா எஸ் அல்லேலூயா உரக்க சொல்வோம் ஆண்டவரை மகிமைப்படுத்தி அல்லேலூயா அல்லேலூயா ரஸ் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. கருணை பொங்க திருவருள் தங்க கிருபை பொழிய ஆர்ப்பரிப்போமே. எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணிய பாடி கொண்டாடிடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணிய பாடி கொண்டாடிடுவோம். எம்முள்ளம் இயேசு பிறந்த பாக்கியம் எண்ணிய பாடி கொண்டாடிடுவோம். அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா சகோதரர்கள் எல்லாம் அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா அல்லேலூயா ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். வாருங்கள் அவரை இந்த காலை வேளையிலே வாழ்த்தலாமா? ஆண்டவரை ஆராதனை செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று இந்த ஆராதனை நாம் செய்ய நான் இந்த காலை வேளையில மறுபடியும் ரீட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு வார்த்தையை கர்த்தர் எனக்கு தந்தாருங்க. ஒரு ஆச்சரியமான ஒரு வசனம். மத்தேயு சுவிசேஷத்துல 2வது அதிகாரம். உங்களுக்கு எல்லாரும் தெரியும், ஏரோதுவை 3 வான சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து சந்திக்கிறாங்க. we had a news, ஒரு வார்த்தையை நாங்கள் கேள்விப்பட்டோம். இந்த ஊர்ல இந்த நாட்டில் ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று எங்கள் கணக்குப்படி எங்களுடைய ஏட்டின்படி தீர்க்கதரிசிகள் உரைத்திருக்கிறார்கள். அவரை நாங்கள் பார்க்க வந்திருக்கிறோம். நான் அந்த வசனத்தை வாசித்தேன். அந்த செய்தி ஏரோதில் இருந்த அந்த கூட இருந்த அந்த நாட்டினரும் நகரத்தாரும் கலங்கினார்கள் எழுதியிருக்குது. இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து வெறுப்பை காண்பிக்கலாம். இது வெளிநாட்டு மதம் என்று சொல்லலாம். அமெரிக்காவில் 2000 பேர்
இருமுடி கட்டி 2 ஏக்கர்ல சுவாமிக்காக ஒரு பெரிய திருவிழாவை சமீபத்தில் நடத்தி இருக்கிறார். இது அமெரிக்காவிலே 500க்கும் அதிகமான பெரிய கோயில்கள் இருக்கிறது. கிறிஸ்தவ நாட்டுக்குள்ள துணிந்து தைரியமாய் வெளிநாட்டிலே போய் சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் சொந்த நாட்டில் ஆசியாவில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை அறிவிக்க தடை இல்லை. நான் சத்தமே ஒரு அல்லில கூட அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஏதாவது ஒரு விதத்தில் மற்ற மதங்களை நாம பழிக்காம, காயப்படுத்தாம, மற்ற மத நம்பிக்கைகளை உடைக்காம, தொடாம, இயேசு எங்கள் நம்பிக்கை. கைத்தட்டி நல்லா, இயேசு எங்கள் எதிர்காலம், இயேசு இந்த உலகத்தின் எதிர்காலம். அப்போ கலங்கினார்களாம். சில செய்திகள் நம்மளை இந்த உலகத்தின் மக்களுக்கு வெறுப்ப கொடுக்கலாம். ஏன் கைப்பிரதி கொடுக்குறீங்க, ஏன் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் போடுறீங்க, ஏன் பறைசாற்றீங்கன்னு சொன்னா, இது பறைசாற்றப்பட வேண்டிய ஒரு அவசரமான செய்தி. அல்லேலூயா. துரிதமாய் அறிவிக்க வேண்டிய செய்தி. அப்படி வாசிக்கும் போது அந்த வானசாஸ்திரிகளுக்கு அவங்க ஏரோது கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், அந்த நட்சத்திரத்தை நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைந்தோம். இன்னொரு வார்த்தை, யூதாவில் உள்ள சிறிய பெத்லகேமே, யூதாவில் உள்ள சிறிய பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து ஆளப் போகிறவர் பெரியவர் புறப்படுவார் என்று எழுதியிருந்தது. அப்படி சொன்ன உடனே ஆவியானவர் வெயிட் கவனி. இந்த வார்த்தை இந்த கிறிஸ்துமஸ் நாளிலே ஆன்லைன்ல பார்த்துட்டு இருந்தாலும் ஆராதனைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற வார்த்தை, நான் உன்னில் மகிமைப்பட போகிறேன். கையை தட்டி நல்ல கர்த்தருடைய நாமம். இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை கர்த்தர் பார்த்து சொல்கிறது என்னவென்றால், சிறிய மகளே, சிறிய மகனே, அப்படியானால் சிறுமைப்படுத்தப்பட்ட மகனே, சிறுமையா இருக்கிற மகளே, பொருளாதாரத்தில் சிறுமையா இருக்கிறீங்களோ, அழகில, படிப்பில, அந்தஸ்தில, குடும்ப வாழ்க்கையில, தொழிலில உங்கள் குடும்பம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா? பயப்படாது. அன்றைக்கு கிதியோனை பார்த்து சொன்னார், என் குடும்பம் சிறியது, நான் சிறியவன், என் தகப்பனார் குடும்பம் சிறியது, எல்லாரை விட நான் சிறியவன் என்று சொல்லாதே, பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதே போலதான் கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், சிறிய பெத்லகேமே, நீ பயப்படாது, பெரியவர் உன்னை ஆளப் போகிறவர், உன்னுடைய படிப்பை ஆளப் போகிறவர். கை தட்டி சொல்லுங்க, என் குடும்பத்தை ஆளப் போகிறவர், என்னுடைய பலவீனங்களை மேற்கொள்ளுகிறவர், எல்லா சாபங்களை உடைக்கிறவர், பலவீனங்கள், சோர்வுகள், கவலைகளை உடைக்கிறவர். கை தட்டி நல்ல ஆண்டவரை துதித்து, எஸ் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவர் இயேசுவை வாழ்த்திடுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா, அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா. சொல்லுவோமா, பாடுவோமாக, ஆண்டவரை நோக்கி பாடலாம், ஆண்டவரை நோக்கி அவரை உயர்த்தி. அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா.
கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். ஆனந்த கீதங்கள் என்னாலும் பாடி ஆண்டவரே சுவை வாழ்த்திடுவோம். Hallelujah. Yes, glory. Jesus. இந்த காலை வேளையில இன்றைக்கு நான் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கும் போது ஒரு வார்த்தை நான் சொன்னேன். சிறிய பெத்லகேமே, உன்னிடத்திலிருந்து ஆளப் போகிறவர் புறப்படுகிறார். அப்போ இன்னைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாளில் அதை எப்படி நான் கனெக்ட் பண்ணிக்க முடியும்? கண்களை மூடி பிரதர், உங்களை அவருக்கு முன்னாலே தாழ்த்துகிறீர்களா? அவர் தாழ்மை பட்டார் என்று சொல்வதற்கு தன்னைத்தானே அவர் என்ன பண்ணாரா? தாழ்த்தினார். அப்ப இன்னைக்கு உங்களுடைய உரிமை, பெருமை, எண்ணங்கள் உயர்ந்திருந்தால் உங்களில் அவர் மகிமைப்பட முடியாது. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். திருச்சபையில, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய எல்லா நிலைகளிலும் நீங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் தாழ்த்தும் போது பெரியவர் உங்களிடத்திலிருந்து வெளிப்படுவார். அவர் என்னில் இருக்கிறார், என் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார். இன்னைக்கு எப்போது அவர் வெளிப்பட போகிறார் என்பதை இன்னைக்கு நாம உறுதி செய்ய போகிறோம். இந்த கிறிஸ்துமஸ்ல ஆண்டவரே எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்க கொடுத்திருக்கீங்க, என்னிலே நீர் மகிமைப்பட போகிறீர் என்று. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னில், என் குடும்பத்தில், என் குடும்ப காரியங்களில், என் தொழிலில், என்னுடைய எல்லா விஷயங்களிலும் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். தேவ தூதர்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதோ உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும், பூமியில சமாதானமும், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாகட்டும் என்று வாழ்த்தி பாடினாங்களாம். கிறிஸ்துமஸ்னாலே சாங் தானே, கிறிஸ்துமஸ்னாலே வர்ஷிப் தானே. எத்தனை பேர் இந்த வர்ஷிப் மூடுக்கு வர விரும்புறீங்க? பண்டிகை மூடுக்கு அப்படியே டைட்டா இருக்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் கையை தட்டலாம், கொஞ்சம் உதடுகள் நல்லா திறந்து துதிக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் அதை தான் அவர் விரும்புகிறார். ஆராதனை, டு வர்ஷிப் ஜீசஸ். எஸ். சமாதான காரணர் என் இயேசுவே, உம்மை பணிந்து தொழுதிட வந்து நிற்கிறோம். தெரிந்த பாடல். சமாதான சபையிலிருந்து வெளியிடப்பட்ட இயேசுவே பாடல் தான். சமூகம் எந்த ஆனந்தமே, சமாதான காரணர் என் இயேசுவே, உம்மை பணிந்து தொழுதிட வந்து நிற்கிறோம். சமாதான காரணர் என் பாடாதவர்கள் புதியவர்கள் அல்ல, விசுவாசிகள். ஆனந்தமே, என்னை தேடி பூமியில் வந்தி என்னையே தருவீரே. என்னை தேடி பூமியில் வந்தி நான் என்னையே அர்ப்பணித்தேன். யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. இம்மானுவேல் நாமமே, என்னோடு என்றும் இருப்பவரே. இயேசுவே உம் நாமமே, நீர் அதிசயமானவரே. பலவீன நேரங்களில் உம் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் உம் பலன் தந்தீரையா. உம் பலன் எனக்களித்து உமக்காக எழும்ப செய்தி. Oh, thank you, Jesus. உம் பலன் எனக்கு
யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. சொல்வோம். நல்ல 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 விசுவாசிகள் கர்த்தரை உயர்த்தி ஆராதனை செய்வோமாக. என்றும் இருப்பவரே, ஓ இயேசுவே உம் நாமமே நீர் அதிசயமானவரே. என் ரட்சிப்பின் கீதமும் நீர், என்னை தண்ணீர்ப்புமானி. சொல்வோமாக. ரட்சிப்பின் கீதமும் நீர், ரட்சிக்கப்பட்டவர்கள் பாட வேண்டுமே. எந்த மீட்புமானி, வார்த்தையை எனக்கு தந்து உமக்காக உமக்காய் வாழ செய்வீர். Send your word. வல்லமை எனக்கு தந்து உமக்காக ஓட, உமக்காய் வார்த்தையை எனக்கு தந்து இன்னைக்கு I received your word. உமக்காய் வாழ செய்வீர். Oh, thank you Jesus. வல்லமை எனக்கு தந்து உமக்காய் ஓட செய்வீர். யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானம் இல்லாமல் இருக்கிற மகளே, ஆலோசனை கர்த்தரே. இந்த காலவேளையில சமாதானம் உண்டாகட்டும். யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானம், காலவேளையில ஒரு ஹாப்பினஸ் வரட்டும். ஆலோசனை உங்களை காயப்படுத்துகிற துக்கப்படுத்துகிற மனிதர்கள், பிசாசின் கிரியைகள், பலவீனங்கள், வறுமைகள் இயேசுவின் நாமத்தில் அவர் பிரசன்னத்தினால் நீங்கட்டும். என்னோடு ரெண்டு கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஓம் நாமமே. மேல இருக்கிறவர்கள், ஆன்லைன்ல பார்க்கிற நீங்களும் one more time hallelujah. இம்மானுவேல் உம் நாமமே என்னோடு என்றும் இருப்பவரே. இயேசுவே உம் நாமமே அதிசயமானவரே. இன்னொரு விசை கூட. இயேசுவே உம் நாமமே அதிசயமானவரே. என் பலவீன நேரங்களில் உம் பலன் தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் என்னை தேடி வந்தீரையா. உம் பலன் எனக்கு அளித்து பிரசன்னம் உமக்காய் எழும்ப செய்வீர். எத்தனை பேர் உங்க வார்த்தைகள் சகோதரி ஒரு ஆராதனை நாவி இறங்கட்டுமே. உங்க வாயிலிருந்து இந்த வார்த்தை one more time. உம்பலன் இயேசுவுக்காக எழுப்பி பிரகாசிக்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே. யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானமே, ஆலோசனை கர்த்தரே.
நாமத்தில் பரிசுத்த ஆவியானவர் வருவீராக. இயேசுவே கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா அந்த தெய்வீக சமாதானம், அந்த தெய்வீக ஆலோசனை, அந்த தெய்வீக வல்லமை, அந்த தெய்வீக தொடுதல் இறங்கட்டும் இந்த காலவேளையில். அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், சர்வ வல்லமை உள்ளவர். வேலையில் சமாதானம் இல்லாமல், மனதில் சமாதானம் இல்லாமல், ஏதோ ஒரு விஷயத்தினால் சமாதானத்தை இழந்திருந்தாலும் கூட கர்த்தர் இந்த காலை வேளையில சமாதான காரணர் உங்களை சமாதானத்தினால் நிரப்புவாராக. நல்ல கை தட்டி அதை பெற்றுக்கொள்வோம். பலன் இல்லாதவர்கள் பலனை பெற்றுக்கொள்வோம். ஆலோசனை தேவைப்படுகிறவர்கள் ஆலோசனை பெற்றுக்கொள்வோம். இப்போ தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக, பெற்றுக்கொள்வோமாக, பெற்றுக்கொள்வோமாக. ஓ நன்றி 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 ஆண்டவரே. காலை வேளையில உங்க பிரசன்னத்தினால் இந்த இடம் நிரம்பட்டும். இயேசு எங்கேயோ பிறந்திருக்கிறார் என்ற செய்தியை நாங்கள் மறுபடியும் அவங்க மனதில் கொண்டு வராமல், அவர் எங்கள் உள்ளத்தில் தேடி வந்து அவர் பிரவேசிக்க விரும்புகிறார். அவருடைய பிரவேசம், அவருடைய பிறப்பு எங்கள் மனதில், எங்கள் உள்ளத்தில். யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் நிக்கதோமு என்ற ஒரு வேத பண்டிதர் கூட இந்த செய்தி தெரியவில்லை. எப்படி இது ஆகும்? எப்படி அவர் என் உள்ளத்தில் பிறக்க முடியும்? ஆவியிலே இயேசு உங்கள் உள்ளத்தில் வர முடியும். இன்றைக்கு இந்த ஆராதனையில் இயேசுவை அறிந்திராத யாராகிலும் ஒருத்தர் வந்திருந்தால் இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உங்கள் உள்ளத்தை தேடி இயேசு வர விரும்புகிறார். அவர் சமாதான காரணர், அவர் விடுதலை நாயகர், அவர் சாபங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை உங்களை விட்டு அகற்றுகிறவர். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறவர். இந்த காலவேளையில என்னை பார்த்து கொண்டிருக்கிற ஆன்லைன்ல ஆராதனையில் இருக்கிற இப்போது உங்கள் வீட்டின் மேல், உங்கள் தலையின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்களுடைய எல்லா காரியத்தின் மேலும் தேவ சமாதானம், சந்தோஷம் இறங்குவதாக. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு மகிழ்ச்சியான சந்தோஷத்தை, பணம் இல்லாவிட்டாலும், உயர்ந்த ஆடைகள் இல்லாவிட்டால், நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்காவிட்டாலும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் தேவன் பெரியவர். அல்லேலூயா. சிறிய பெத்லகேமே, நீ பயப்படாதே, உன்னிடத்திலிருந்து பெரியவர் எழும்ப போகிறார். எத்தனை பேர் இந்த காலவேளையில கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கண்களை மூடி படைக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திர ஆண்டவரே, மே துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நல்ல கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, உம்மை பாடி, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல
கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்திருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின்படி தேவன் எங்களிடத்தில் நீர் அன்பு கூர்ந்தபடினால் ஆண்டவரே அடிமை ரூபம் எடுத்து ஆண்டவரே உம்மை தாழ்த்தி ஆண்டவரே இந்த உலகத்தில் மனுஷ சாயலாய் நீர் வந்ததற்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதன் மூலம் நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீரே, அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்புக்கு ஈடாய் நாங்கள் எண்ணத்தை செலுத்துவோம் ஆண்டவரே. நீங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வோம். இந்த காலை வேளையில் எங்களுக்காக உம்மையே தந்தவர் ஆண்டவரே, உமக்காக நீர் எங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலிருந்து ஒரு சிறு பகுதி உமக்கு நாங்கள் காணிக்கையாக கொண்டு வந்திருக்கிறோம். அன்றைக்கு நீர் பிறந்த பொழுது ஆண்டவரே உமக்கு பொன் வெள்ளி தூப வர்க்கம் வெள்ளை போலத்தை காணிக்கையாக கொண்டு வந்தார்கள். இன்றைக்கு நாங்கள் எங்களையும் ஆண்டவரே எங்கள் காணிக்கையும் உமக்கு நாங்கள் சாஷ்டாங்கமாய் படைக்கிறோம். எங்களையும் எங்கள் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிப்பீராக. இந்த நாளில் கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அதற்குரிய பலனை கர்த்தர் அவர்களுக்கு எல்லாவற்றிலும் நீர் கொடுத்து குறைவுகளை நிறைவாக்கி நடத்தும்படியாய் நம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு கரங்களை கொடுத்து கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிங்கள். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்குத்தான் இந்த சபைக்கு நான் முதலாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? முதலாக இந்த சபைக்கு நான் இன்றைக்கு தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எழுந்து நெல்லுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறோம். கரங்களை தட்டி அவர்களை வரவேற்போம். அவர்களை ஆசீர்வதிக்கும்படி சிஸ்டர் பத்மா ஜான்சன் அவர்கள் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். அப்பா, இப்பொழுதும் கூட ஆண்டவரே இந்த ஆலயத்திற்கு புதிதாய் வந்திருக்கிறவங்கள உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். அவங்க எந்த நோக்கத்தோடு இந்த இடத்திற்கு வந்தாங்களோ ஆண்டவரே அந்த நோக்கம் நிறைவேற கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அவங்க தொடர்ந்து இந்த இடத்துல உங்கள் அன்பை அறிந்து கொள்ளவும் ஆண்டவரே ரட்சிக்கப்படவும் ஆண்டவரே சபைக்கு சாட்சியாக இருக்கவும் கர்த்தர் வரும் நாட்களில் நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். தொடர்ந்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நமக்கு நல்ல சுவிசேஷம் அறிவிக்க ஊழியம் செய்ய அநேக வாய்ப்புகளை கொடுத்தார். அநேகர் தங்கள் வீடுகளை திறந்து கொடுத்தீங்க, பண உதவிகளை செய்தீர்கள். இதன் மூலம் அநேக இயேசுவை அறியாத மக்களுக்கு இந்த மாதத்தில் சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் கிருபை தந்தார். நேற்று கூட மாலை கடைசி நேரம் வரைக்கும் புதூர் அந்த ஏரியாக்களில் சர்வேர் காலனி பல பகுதிகளில் போய் கிறிஸ்மஸ் தாத்தாவை கொண்டு போய் கேக் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுத்து ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதுபோல் விசுவாசிகள் ஒவ்வொருவரும் நீங்கள் முயற்சி எடுத்தீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அதற்குரிய பலனை எல்லா காரியத்திலும் கட்டளையிடுவாராக. அதுபோல் இந்த மாதம் முழுவதும் எல்லா ஊழியங்களிலும் எங்களோடு கூட இணைந்து உதவி செய்த சபையின் காரியங்களில், அந்த டெக்கரேஷன் காரியங்களில், வேலைகளில் உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இதற்குரிய பலனை உங்கள் ஒவ்வொருவருக்கும் இம்மையிலும் மறுவையிலும் தந்தருள்வாராக. வருகிற வெள்ளி சனி 27, 28 ஆகிய நாட்களில் இயர் எண்டிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நமக்கு நடக்க இருக்கிறது. ஆகவே விசுவாசிகள் இதற்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் உற்சாகமாக இருந்தீர்களோ அதே போல் புது வருஷத்துக்காக ஆயத்தப்படுவதற்கு இந்த ஜெபத்தில் நீங்கள் வந்து பங்கு கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த வருஷம் உங்களுக்கு நிச்சயமாகவே வரப்போகிற வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கும். 2 நேரமும் காலையிலும் மாலையிலும் ஜெபம் நடைபெறும். காலை 5:30 மணிலேருந்து 7 மணி வரையும், இரவு 7:30 மணிலேருந்து 9 மணி வரை அந்த ஜெபம் நடைபெறும். ஆகவே எல்லாரும் தவறாமல் ஒரு முறையாவது அந்த ஜெபத்தில் நீங்கள் கலந்து கொள்ள நாங்கள் விரும்புகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை, வழக்கம் போல் 2 ஆராதனை நடைபெறும். ஆகவே இதை மனதில் வைத்து செயல்படும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒரு குழந்தை பிரதிஷ்டை அல்லாவிட்டால் பேர் வைத்தல் பிரதர் டேவிட் ஃபேமிலி முன்னால் வரும்படி கேட்கிறோம். ஆண்டவர் ஒரு அற்புதமாக அவர்கள் பிள்ளையை கொடுத்திருக்கிறார். நிறைய ஜபங்கள் நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க, நானும் பண்ணியிருக்கிறேன். நிறைய காம்ப்ளிகேட்டட் இருந்தது ஆரம்பத்திலிருந்தே. ஆனாலும் கர்த்தர் பிள்ளையை தந்திருக்கிறார். அல்லேலூயா.
பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், தேவனால் கொடுக்கப்படுகிற ஈவு. இந்த கிறிஸ்து பிறப்பின் நல்லாளில் பிரதிஷ்டை பண்ணுவது இது ஒரு ஆசீர்வாதம். ஆகவே நாம் ஜெபம் பண்ண கைகளை அவர்களுக்கு நேராக நீட்டி ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் பெயர் வைக்கப்படும் போது, ஜெபிக்கும் போது கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. இந்த பெற்றோரை ஆசீர்வதிக்கிறார். the next ஜெனரேஷனை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். டேவிஸ் ஜஷூரன் என்ற இந்த தம்பிக்கு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக திரியேக தேவனுடைய நாமத்தில் பெயர் சூட்டுகிறோம். டேவிஸ் ஜஷூரன். கரங்களை உயர்த்தி கர்த்தர் இந்த நிமிஷத்திலிருந்து டேவிஸ் ஜஷூரன் மேலே தேவ பிரசன்னம், தேவனுடைய ஆளுகை தொடர்ந்து இருப்பதாக. விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காதே போகும். ஏஞ்சல்ஸ் இந்த பிள்ளையின் மேல் இப்போதே ப்ரொடெக்ட் பண்ணட்டும். சபைக்கு, தேவராஜ்யத்துக்கு, குடும்பத்துக்கு, பெற்றோருக்கு ஆசீர்வாதமாய் மாறுபடிக்கு ஆசீர்வதிக்கிறோம். ஆமேன். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவர் இந்த பிள்ளையும் பெற்றோரையும் ஆசீர்வதித்து இந்த தேவராஜ்யத்துக்கு, சபைக்கு ஆசீர்வாதமாக்குவாராக. கர்த்தர் செய்ய போறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Thank you. ஸ்தோத்திரம். மேலே இருக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் பக்கத்தில் நீங்கள் தள்ளி தள்ளி உட்காந்துருப்பீங்கன்னு நினைக்கிற. மேலே பைபிள் எடுத்துட்டு, பைபிளை உங்களுக்கு பின்னால் பைபிள் வைக்கிற இடம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பைபிளை வச்சுட்டு கொஞ்சம் க்ளோஸாக நெருங்கி உட்காருங்க. இடம் இல்லாமல் இருக்கிறவர்கள் மேலே நீங்கள் அமர்ந்து கொள்ள உங்களை அன்பாக்கு. எப்போ உட்காந்தாலுமே பைபிளை பக்கத்தில் வச்சு இடம் பிடிக்கிறதுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஜாயின் பண்ணி உட்காருங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ நாம் பிரசங்கத்தை கேட்க போகிறோம். அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள். ஒரு ஆமீன் கூட வரும். பல்ல காட்டினது மாதிரி தெரியுது, ஒரு ஆமீன் வரல. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொன்னீங்களா? ரொம்ப நேரம் ஆச்சு ஆரம்பம் சொல்லி. சரி, இப்போ கூட கொஞ்சம் சொல்லுங்களேன். என்ன சொல்லணும்? இன்னுமா பூஜா மாட்டேன்னு கை கொடுத்த மாதிரி ஹாப்பி. ஆமாம், மேலே இருக்கு. நீங்கள் இந்தியா பாகிஸ்தானோ? பக்கத்துலேயும் சொல்லுங்கய்யா. ஆமேன். ஆன்லைனில் இருக்கிறவங்களுக்கும் வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த ஹால் டெக்கரேஷன்ஸ், இது பழைய சர்ச்சில் பின்னால் ரொம்ப நாள் கடந்தது. அதை 3 துண்டாக வெட்டி பிதா, குமாரன், பரிசுத்தாவின் மாதிரி ரெடி பண்ணி அதை செட் பண்ண ஜான் இருதயராஜ்க்கு டீமுக்கு நன்றி. பிரதர் ஹனி கிரேசன் டீம் மெம்பர் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, பேர் விட்டுறக்கூடாது, அதனால நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்காகவும் கைத்தட்டி நல்லா இருக்கா டெக்கரேஷன்? சோத்திரம். ஆமாம், வெளியே ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக 2 ஃப்ரேம் இருக்கும். குடும்பமாக அதில் போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போகும்போது அங்கே பக்கத்தில் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் ஒரு 10 ரூபா போட்டு போகணும். உங்கள் ஃபோட்டோவே வேணான்னு போயிடக்கூடாது, நான் சும்மா சொன்னேன். ஓகே. உங்களுக்காக ஆண்கள் சிலர் என்ன கொடுக்குறாங்க? எங்கே ஆண்களை காணும்? அவர் இப்படி காட்டுறாரு. என்னது இப்படின்னா? ஒரு சின்ன சிற்றுண்டி இருக்குது, அவர் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. ஆமென். சோத்திரம். ஆண்கள், பெண்கள், நீங்கள் எல்லாருமே இந்த விஷயத்தில் உதவி செய்ததுக்காக நன்றி. இந்த வாரம், இந்த மாதம் 20 நாளுக்கு மேலே, இல்லை 25 நாளுக்கு மேலே தொடர் ஊழியங்கள் செய்ய கிருபை தந்தார். கேரல் ரவுண்டுக்கு பதிலாக
தொடர் ஊழியம் செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் எல்லா விதத்திலும் ஒத்துழைத்தாங்க. சிலர் காந்தியோடு சேர்ந்துக்கிட்டாங்க, சிலர் இயேசுவோடு சேர்ந்துட்டாங்க. என்ன அல்லேலூயா. காந்தியோடுன்னா என்ன அர்த்தம்? ஆமாம், கொஞ்சம் பேர் வரல இந்த டெக்கரேஷன் இந்த மாதிரி காரியங்களில். அவங்க காந்தியோடு கொஞ்ச நேரம் 2 நாள் போயிருப்பாங்க, இப்போ திரும்பி வந்துடுவாங்க. காந்தியோடு இருந்தவர்களுக்காகவும் தோத்திரம். நல்லா இருக்குல்ல இது? இப்போ இன்னிலிருந்து யாரோட இருப்பாங்க? ஆமாம், போய் முடிஞ்ச உடனே சாப்பாடு அதாவது பொதுவாக தான் நம்ம அறிவிப்பு கொடுக்குறோம். ஏன்னா ஆரம்ப காலத்தில் குரூப்பாக கூப்பிட்டோம், அது கொஞ்சம் சிலருக்கு கஷ்டத்தை கொடுத்துரும். இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம சர்ச்சில் இருக்கிற எல்லா வேலையும் நம்ம பிள்ளைகள் தான் என்ன பண்ணுறாங்க, செயல்படுறாங்க. ஒன்று உங்கள் பிள்ளையாக இருக்கும், மகனாக இருப்பாங்க, யாராவது இருப்பாங்க, உங்கள் தம்பியாக இருப்பார், உங்கள் சித்தப்பா பையனாக இருப்பார். ஸோ நாம் எல்லாருமே இணைந்து தான் தேவராஜ்யத்தை கட்டணும். இதில் ஏற்றத்தாழ்வுகளோ பிரிவினைகளோ கஷ்டங்களோ வரக்கூடாது. போதகர் கையை என்ன பண்ணணும்? ஆமாம், அப்பப்போ காந்தி என்ன பண்ணக்கூடாது? காந்தி வந்தார்னா அங்கே இங்கே இடம் என்ன இடம் இல்லை சொல்லுங்க. ஆமாம், காந்தி போயிட்டார். அவர் எங்கே இருக்கிறார் இப்போ? ரூபா நோட்டில் வச்சுக்கோங்க, ரூபா நோட்டில் காந்தியை வச்சுக்கோங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? இயேசு தான் வரணும். அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாரும். ஆமென், ஸ்தோத்திரம். இன்றைக்கி ஒரு சூப்பர் பிரசங்கம் ஆண்டவர் உங்களுக்காக தந்திருக்கிறார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நான் கேட்க விரும்புகிறேன். புதிதாய் வந்தவங்க எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய பாராட்டுதலை விசுவாசிகள் மனமுகந்து இதெல்லாம் செய்கிற ஊழியக்காரர் டீமை நீங்கள் என்ன பண்ணலாம்? பாராட்டும் போது ஒரு என்கரேஜ் ஒரு நல்லா இருக்கும். அது நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் யார் என்ற தலைப்பில் உங்களோடு பேச விரும்புகிறேன். கொஞ்சம் ஷார்ட் மெசேஜ் தான், பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கணும். அவர் யார்? இயேசு கிறிஸ்து ஒலிவமலையிலிருந்து இறங்கி கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஒலிவமலை அந்த இறங்கி போய் நகரத்துக்கு போகும்போது பயங்கர சத்தம், பாட்டு, உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி பாடும்போது நிறைய இரைச்சல் கேட்ட உடனே அங்கே இருக்கிற மற்ற மக்கள் கேட்டாங்க, யார் இவர் அப்படின்னு கேட்டாங்க. அவர் தான் உலக இரட்சகர் என்று சொல்லப்பட்டார். இயேசு கிறிஸ்து மேசியா என்று சொல்லப்பட்டார். இன்றைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. இயேசுவை சீஷர்கள் ஒரு நாள் இருந்தபோது இயேசு கேட்டார், மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? அப்போ அவர்கள் ஒவ்வொருத்தரும் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, சரி அதெல்லாம் போட்டோம், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? அப்போ இந்த கிறிஸ்மஸ் நாளில் எத்தனை பேர் இங்கே இருக்கீங்க? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் நாளில் இயேசு யார் என்ற ஒரு வார்த்தை உங்கள் மனதிலே வரட்டும். அவர் யார் என்ற ஒரு செய்தி. ஒட்டுமொத்தமாக அவர் இரட்சகர் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதில் ரொம்ப ஆழமான சத்தியத்தை உள்வாங்கிட்டா இன்னும் இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். முதலாவது யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம், ஜான் காஸ்பல் பக்கத்தில் உங்கள் வேதாகமத்தை திருப்பி என்னை ஃபாலோ பண்ணும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் 1வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் நம்ம முதலாவது வாசித்து கொள்ளலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning the word, வார்த்தை. ஏனென்றால் சிருஷ்டிப்பிலே வார்த்தை செயல்பட்டது. உண்டாக கடவது, வெளிச்சம் உண்டாக கடவது, வெட்டாந்தரை உண்டாக கடவது. இப்படி வார்த்தை, வேர்டு, அந்த வார்த்தை தான் கடைசியில் என்னவாகிட்டு தேவனிடத்தில் இருந்தது. அது அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த பவர்
உருவம் இல்லாமல் இருந்தாலும் அந்த வார்த்தை ஆழத்துவம் உள்ளதாக இருந்தது. அடுத்தது வாசிக்கும் போது, அவர் ஆதியிலே சகலமும் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. இப்போ நாம வாசிக்க போகிறது 14வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்றதாய் இருந்தது. இந்த பைபிள் எழுதப்பட்ட நடந்த சம்பவங்கள் எல்லாம் மிடில் முதல் மத்திய தரைக்கடல் பகுதியில் நடந்த சம்பவங்கள். அந்த ஊர் கலாச்சாரத்தின்படி பார்த்தீங்கன்னா, அப்பா இல்லாத எந்த ஒரு பிள்ளையும், இன்ஷியல் இல்லாத எந்த ஒரு பிள்ளையையும் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. ஒன்று, அந்த கலாச்சாரத்தில் அந்த தகப்பன் முறையாக பெற்றெடுத்த பிள்ளை, முறையற்ற பிள்ளைகளை சேர்க்க மாட்டாங்களாம். முறையற்ற பெண்கள் திருமணத்தை சேர்க்க மாட்டாங்க அட்டவணையில். அப்போ முறையுள்ள ஒரு அட்டவணை உள்ள ஒரு ஃபேமிலியை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். அது யாரு சொல்லுங்க? யூதாவின் வம்சம், யூதாவில தாவீதின் வம்சம், தாவீதில இயேசு கிறிஸ்து பிறக்க முடியும். ஒரு மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் இவன் அவனை பெற்றான், அவன் இவனை பெற்றான். நம்ம சொல்லுவோம் எவன் எவனை பெற்றான் தான், நமக்கு என்ன, அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். எதுக்கு இது எழுதப்பட்டது? இது வம்ச அட்டவணையில் கர்த்தர் இயேசு முறையாக வந்தவர். அப்போ இந்த உலகத்தில் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். 3 வார்த்தையை தவிர 3 கடவுள் அல்ல. சத்தமா சொல்லுங்க, 3 வார்த்தையை தவிர 3 கடவுள் அல்ல. நான் என்னுடைய கிரேசன் ஜெஃப்ரிக்கு அப்பா, சிஸ்டருக்கு நான் யாரு? கணவர். உங்களுக்கு நான் யாரு? போதகர். அப்படிதானா? சிலர் அப்பான்னு கூப்பிடுறீங்க, சிலர் அங்கிள்னு கூப்பிடுறீங்க, சிலர் அண்ணன் கூப்பிடுறீங்க, சிலர் தம்பின்னு கூப்பிடுறீங்க, சிலர் வேற எப்படி கூப்பிடுறீங்களோ தெரியாது. ஆனால் நான் தான் உங்கள் எல்லாருக்கும் பாஸ்டர். அப்போ 3 ரோல் ஆண்டால் ஒரு நபர். அது மாதிரி தான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. பிதா என்று சொல்லும்போது நாம அப்போ குமாரன் வேறையா அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த ரோல். ஆவியானவர் வேறையா? இல்லை, அவர் தான். 3ம் எப்படி இருக்கிறாங்க? ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்ற வார்த்தையை புரிஞ்சிக்கணும். பிதான் வர்றதுனால என்ன குழம்பிடக்கூடாதுன்னா, இது அந்த கல்ச்சர் ஜனங்கள் அக்செப்ட் பண்றதுக்காக எழுதப்பட்டது. இன்னைக்கும் நம்ம பாருங்க, உங்க அப்பா இன்ஷியல் என்னன்னு கேட்குறாங்களா இல்லையா? பத்திரிக்கை இதில் சர்டிஃபிகேட்டில் எழுதும் போது என்ன வேணும் பிரதர்? இன்ஷியல் வேணும். அப்போ இந்த சமுதாயத்தில் அதை புரிந்து கொள்வதற்காக தான் அப்படி தகப்பன் இல்லாமல் வானத்திலிருந்து குதிச்சிருந்தா இந்த உலகம் அதை ஏற்றிருக்காது. அதனால தான் கரெக்டாக ஆண்டவர் செய்கிறார். இப்போ கம் டு த பாயிண்ட். அந்த வார்த்தை, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அப்படி பிடிச்சிட்டு 14வது வசனம், அந்த வார்த்தை become a flesh, word become a flesh. அந்த வார்த்தை மாம்சமாக மனிதனாக உருவானார். அப்ப யார் அவர்? இப்போது வந்தவர் அல்ல. 2000 வருஷங்கள் கிமு அப்படி நம்ம சொல்றோம்ல, கிமு கிபி அப்படின்னா கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின்பு தான் அவர் தோன்றினார். நம்ம சொல்லும் போது தப்பா சொல்லிட்டே இருப்போம். 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் பிறந்தார். அவர் பிறந்தது உண்மை. ஆனால் என்ன அந்த வார்த்தை தப்பா இருதுன்னா, ஓஹோ அப்ப 2000 வருஷங்களுக்கு சொல்லுங்க முன்னால 2000 வருஷங்களுக்கு அப்புறம் தான் இயேசு பிறந்தார் போல. அப்ப அதுக்கு முன்னால எங்க காட் இருக்குன்றாங்க. புரியுதா நான் சொல்றது? அதுக்கு முன்னால எங்க காட் இருக்கிறார் இல்லையா? இவர் அந்த வார்த்தை ஆதியிலே, ஃப்ரம் த பிகினிங், உலகம் உண்டானது முதற்கொண்டே அவர் இருக்கிறார். விசுவாசிகள் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அவர் ஆதியிலே வார்த்தையா இருந்தார்,
அந்த வார்த்தை 2000 வருஷத்துல தான் என்னவா மாறிச்சு? கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அந்த வார்த்தை மாம்சமாயிற்று. அப்புறம் யோவான் எழுதின ரோமர் எழுதின புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 1வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். மாம்சத்தின்படி, பாத்தீங்களா? புரியுதா? நான் முதல்ல சொன்னது மாம்சத்தின்படி தான் அவர் எதுல வர்றாரு? தாவீதின் சந்ததியிலே வருகிறார். பலமாக நிரூபிக்கப்பட்ட தேவகுமாரன் அவர். அப்ப அந்த ஆதியிலே ஓம் என்று சொல்லுகிறோமே, ஓம் என்றால் ஆதி, ஆதியிலே இருந்தார். அந்த ஆதியிலே இருந்த அந்த வார்த்தை மனிதனுக்காக, மனிதனை மீட்கும்படி மாம்சமானார். அப்ப நம்ம புரிந்துக்கணும், அவர் 2000 வருஷங்களுக்கு முன்னுதான் பிறந்தார்னு சொல்லக்கூடாது. இனிமே அவர் 2000 வருஷத்துல தான் என்னவா வந்தார்? கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆதியிலே இருந்து அவர் இருக்கிறார். கொலோசியர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க வாசிக்கும் போது 15வது வசனத்திலிருந்து அழகா இருக்குது. நீங்க அதுல 1-2 வசனங்களை எனக்காக வாசிக்கலாம். அதை பைபிளை திருப்புங்க, அழகா இருக்கும். உங்களுக்கு புரிவதற்காக நான் இதை சொல்கிறேன். அதரிசனமான தேவனுடைய தத்ரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இந்த உலகம் முழுவதையும் அவர்தான் சிருஷ்டித்தார். வார்த்தையாக இருந்து சிருஷ்டித்தார். அவருடைய வல்லமை வெளிப்படுத்தது. ஆனால் அவர் இந்த உலகம் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் அந்த வார்த்தை என்னவா மாறிற்று? மாம்சமாக வந்தது. ஃப்ளஷ்ஷா, எண்ணெய மாதிரி அவர் வந்தார். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? அப்படியானால் அவர் இந்த உலகத்தில் வந்ததின் நோக்கம், அவர் இப்போதான் இடையில வந்தார் இல்லை, அவர் ஆதியிலே இருந்து இருக்கிறவர். அவர் எனக்காக என்ன பண்ணார்? மாம்சமானார். இதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, அவர் எனக்காக என்னவானார்? மாம்சமானார். அவர் யார்? எனக்காக அவர் மாம்சமானார். இரண்டாவது, அவர் யார் அப்படின்றால் கிருபையும் அன்பும் நிறைந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனம் வாசிக்கலாம். தகுதியற்ற என்னை தகுதிப்படுத்தும்படி அவர் கிருபை நிறைந்தவராய் வந்தார். இப்போ ஓல்டு டெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, கடவுளை, இறைவனை, யெகோவா தேவனை தரிசிக்கணும்னா எல்லாரும் தரிசிக்க முடியாது. ஆசாரியர்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் ஆயத்தத்தோடு பரிசுத்த சமூகத்துக்கு போவாங்க. போகும்போது இப்போ இந்த புல்பிட்டு சொல்றோம்ல, இதுல ஒரு திரை இருக்கும். இந்த திரைக்குள்ள ஒரு ஆசாரியன் காட்ஸ் பிரசன்ஸ், அங்க உடன்படிக்கை பெட்டி இருக்கும், அதுல மகிமை அப்படியே போயிட்டே இருக்குமா. அப்போ உள்ள வரும்போது அந்த ஆசாரியன் மறிக்க கூடாது. ஏன்னா வெளி தோற்றத்துக்கு அவன் ரெடியா இருக்கிற மாதிரி தெரியுது, உள்ள எப்படி இருக்கான்னு தெரியாத. அப்போ தேவ சமூகத்தில் வருவதற்கு அவன் ஆயத்தப்பட்டிருக்கிறானா தெரியலன்றதுனால அவன் 2 கால்லையும் என்ன கட்டியை உள்ள விடுவாங்கன்னா, சங்கிலியை விட்டுட்டு வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அவர் தேவ சமூகத்தில் ஜனங்களுக்காக பரிந்து பேசும்படி வருஷத்தில் ஒரே ஒரு முறை அந்த துறைக்குள்ளாக வருவாராம். திக்கு திக்குன்னு இருக்கும். உள்ள போனவர் ரொம்ப நேரம் வெளியே வரலன்னா என்ன பண்ணுவாங்களாம்? சங்கிலியை பிடிச்சி இழுப்பாங்க. அவர் செத்து போய் வெளியே வருவார். எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு மகிமை வல்லமை நிறைந்தவர். இப்ப சொல்லுது, கிருபையும் அன்பும் நிறைந்தவராய் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வசனத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷத்தில் இருக்கு. கிருபையினாலும்
சத்தியத்தினாலும் அன்பினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் யார்? அவர் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். அவர் மகா பெரியவராய் இருக்கிறார். அவரிடத்தில் போக யாரும் ஒருவருக்கும் தகுதி இல்லை. அல்லேலூயா. யாரும் அவரிடத்தில் நெருங்க முடியாது. பழைய ஏற்பாட்டிலே வாசிக்கும் போது சீனாய் மலையிலே அவர்கள் இறங்கி வந்தபோது கர்த்தர் உறுதியாய் கட்டளையிட்டார், மோசே, உன்னை தவிர யாரும் இந்த மலையை தொடக்கூடாது என்று நான் உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். என் சத்தத்தை கேட்க அவர்கள் வஸ்திரத்தை தோய்த்து அவர்கள் குளித்து ரெடியா இருக்கணும் என் சத்தத்தை கேட்க. பவர்ஃபுல் காட். ஆனா இப்போ ஆமா, இன்னைக்கு நிறைய செய்திகள்ல கேட்கிறோம், சனாதனத்தின்படி யார் உன்னை கோயிலுக்குள்ள விட்டது, வெளியே போ, கருவறைக்குள் வருவதற்கு அனுமதி இல்லை. வேதம் படிக்க வேண்டும் என்றால் அதற்குன்னு ஒரு குளம் இருக்கிறது. வேதத்தை கற்பிக்கிறதுக்கு ஒரு குளம் இருக்கிறது. வேதத்தை எல்லாரும் சொல்லிட முடியாது, எல்லாரும் தொற்ற முடியாது. we have a separate place அப்படின்னு சொல்றாங்களே, இல்லையா? பவர்ஃபுல் காட், அதே சமயம் அன்பும் கிருபையும் நிறைந்தவராய் எனக்குள் அவர் என்ன பண்ணுகிறார்? இப்போது கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யாம் போய் தேடி போன அவரே எனக்குள் என்ன பண்றாரு? வாசம் பண்ணுகிறார். ஆமென். ரோமர் எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் 7வது 8வது வசனம், நல்லவனுக்காக ஒருவன் மரிக்கிறது நீதிமான். எஸ், நான் பாவியாயிருக்கையில், ஐயா யோசித்து பாருங்க ஐயா, நான் தகுதியற்றவன், unqualified in a mind, unqualified in a character wise, unqualified, நான் தகுதி இல்லாமல் என்னுடைய பிறப்பு சான்றிதழ் தகுதி இல்லாதவன் சொல்கிறது. இந்த கோயிலுக்குள்ள போகக்கூடாது, இந்த ஜனங்களுடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது. இன்றைக்கும் நிறைய இடங்களில் இரட்டை கோவலை இருக்குது. இன்றைக்கும் சில மனிதர்கள் வீட்டுக்கு முன்னால் வர முடியாது, பின் வழியாக புறவாசல் தான் வழியாக வரணும். இன்றைக்கும் சில ஆட்கள் தங்களுடைய தோல் மேலே போட வேண்டிய துண்டை கைக்குள்ளதான் வைக்கணும். இன்றைக்கும் சில ஊர்களில் அப்படிப்பட்டவர்கள் செருப்பு போட முடியாது. ஆனால் அவர் தகுதியற்ற என்னை, பாவியான என்னை, அல்லேலூயா, மாம்சமான என்னை அவர் தமது அன்பினாலே, நான் பாவியாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, தேவன், கையை தட்டி நல்லா சொல்லுங்க, தேவன் நம்மேல் வைத்த, நல்ல 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 ஆவியில கொஞ்சம் வாங்க, ஆவியில வாங்க, தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிக்கும் போது தெரிகிறது. முன்பு நாம் அக்கிரமம் செய்து அக்கிரமத்தினாலும் பாவங்களினாலும் உங்களை உயிர்ப்பிக்கவும், அப்படியே வரும்போது கடைசியா வசனம் சொல்லுகிறது, இரக்கத்தினாலும், அவருடைய இரக்கத்தில், mercy Lord, அன்பு கூர்ந்ததினாலே, எஸ், கைகளை உயர்த்துறல்ல சொல்லுங்க, கிருபையினாலே, கையை உயர்த்து சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டது எப்படி? கிரியையினாலே அல்ல. இன்னைக்கு செய்தி என்னவென்றால், நான் ரட்சிக்கப்பட்டது, நான் நீதிமானானது கிரியையினால் அல்ல, என் தலை முடியை எடுத்துக்கொள்வதனால் அல்ல, என்னுடைய உடம்பிலே காயங்கள் படும்படி நான் ஸ்தோத்திரம் என்னை காயப்படுத்தி கொள்வதனால் அல்ல. நிறைய இடங்களுக்கு பாத யாத்திரை போய் கொண்டிருக்கிறார்களே, அதன்படி அல்ல. என் தேவன் எனக்காக காயப்பட்டார், என் தேவன் எனக்காக அடிக்கப்பட்டார், இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா. அவர் எனக்காக அவர் மரித்ததினாலே மட்டுமல்ல, அவர் என்னை அவருடைய மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டார். ஒரு வசனம் வாசிக்கலாமா? 1 யோவான் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்றது, அருமையா இருக்கு பாருங்க அந்த வசனம். 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் சொல்கிறது, நாம் தேவனுடைய, ஐயா 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 கொஞ்சம் கவனிங்கய்யா, என் தேவன் பாவியாகிய என்னைய பார்த்து, நீ தலையிலிருந்து வந்தவன், நீ காலிலிருந்து வந்தவன்,
நீ வாயிலிருந்து வந்தவன், நீ தோல்ல இருந்து வந்தவன், இங்கதான் சொல்லல. அவர் சொல்ற வார்த்தைக்கு நாம் யூ ஆர் மை சைல்டு. வலது கரத்தை உயர்த்தி அந்த அன்பு தான் இன்னைக்கு உங்களை கர்த்தர் எப்படி கூப்பிடுறாரு? மகனே மகளே. கரங்களை தட்டி அப்படிப்பட்ட சர்வ வல்லமை உள்ள தேவன் அவர் மாம்சமானார். அல்லேலூயா. அன்பும் கிருபையும் நிறைந்த தேவன். வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுகிறது, தம்மிடத்தில் அன்பு கூர்ந்து. அன்பு கூர்ந்துட்டு சரிங்க. ஏன் இந்த சிலுவை எல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்றோம்னா, அது சிலுவை உலக பார்வைக்கு சாபமானது. தூக்கு கயிறை யாராவது முத்தமிடுவாங்களா? வீரர்கள் தான் முத்தமிடுவாங்க. யாரு முத்தமிட்டது சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, அவரு வீரமான அந்த தூக்கு காரியங்களை எனக்கு பயம் இல்லைன்னு சொன்னார். இது அப்படிப்பட்ட ஒரு வீரம் நிறைந்ததல்ல, இது சாபம் நிறைந்தது. சாபம் நிறைந்த இந்த சிலுவையை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்ற இயேசு எனக்காக சாபமானார். கலாத்தியர் புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் சொல்லுது, அவர் எனக்காக என்ன பண்ணாரு? சாபமானார். உங்களை கவனிக்கிறேன் இந்த காலை வேளையில. அவருடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை. 3வது காரியம், முதல்ல சொன்ன, அவர் ஆதியிலே இருந்து இருக்கிறார். அவர் யார்? ஆதியிலே இருந்து இருக்கிறார். அவர் யார்? கிருபையும் அன்பும் நிறைந்தவர். அவர் யார்? 3வதுனா நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகளில் 10வது அதிகாரம் 36, 38. நம்ம ஆண்டவர் யாருங்கன்னா, தண்டிக்கிறவர் அல்ல, உடைக்கிறவர் அல்ல, அழிக்கிற சாமி அல்ல. அவர் யார் அப்படின்னா, வாசிங்க. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். என்ன பாருங்க, இயேசு இந்த உலகத்துல குழப்பத்தை உண்டு பண்ண அவர் பிறக்கல. இன்னொரு மதத்தை அவர் உண்டு பண்ண விரும்பல. நான் இந்த மினி குருசேடுகள் எல்லாம் பேசிட்டு வந்ததை கவனிச்சிங்களா? இயேசு இந்த உலகத்தில் மதத்தை ஸ்தாபிக்க வந்த ஒரு மதவாதி அல்ல. புத்தர், இயேசு, காந்தி பிறந்தார்னு அவர் பாடிட்டு போயிட்டார். அதனால இயேசு மதவாதி அல்ல. அவர் யார் அப்படின்றால், அவர் யார்? நன்மை. என்ன நன்மை செஞ்சிட்டாரு? என்ன நன்மை செஞ்சிட்டாருன்னு கேட்கலாம் நீங்க. இந்த உலகம் முழுவதிலும் இருக்கிற பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கும்படி, அல்லேலூயா, வியாதிகளை குணமாக்கும்படி, பிசாசுகளை துரத்தும்படி, நம்பிக்கை இழந்தவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும்படி இந்த உலகத்தில் எல்லாரையும் தேடி போனார். ஆமென். ராஜாக்களை தேடி போனாரா? சொல்லுங்க, யாரை தேடி போனார்? ஏழைகளை, நம்பிக்கையற்றவர்களை தேடி போனார். ஒரு பாடை சுமந்து கொண்டு போகிறாங்க, அதுக்கு பின்னாலே அழுது கொண்டே ஒரு அம்மா போகுது. புருஷனே இல்லை, இப்போ மகனும் போயிட்டான். அவர் நின்று அழாதே என்று பாடையை தொட்டு அவன் வாலிபன் பிழைத்தான். அல்லேலூயா. 12 வருஷமா இருந்து எல்லா பணத்தையும் செலவு பண்ணி நம்பிக்கை இழந்த அந்த பெண்ணை ஆண்டவர் தொட்ட போது வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாய். 12 வயது பிள்ளை செத்து போன போது கையை பிடிச்சு தலித்தாகும் எழும்புன்னு சொன்னார். அரை நிர்வாணமாக இருந்து ஒரு நைட்டு விட்டிருந்தா தற்கொலை பண்ணி சூசைட் பண்ணி செத்து போகிறதுக்கு ரெடியா இருந்த அந்த லேகியோன், பிசாசு பிடித்த லேகியோன்னா 6000 பிசாசு ஒரு மனுஷனுக்குள் குடியிருந்து வீட்டை விட்டு விரட்டப்பட்டு காட்டுக்குள்ள கல்லறைக்குள்ள இருந்தவனை இயேசு தேடி போனார். யாரை தேடி போனார்? அவர் கைவிடப்பட்ட ஃபேமிலியே அவனை கைவிட்டுருச்சு, ஊர் அவனை கைவிட்டுருச்சு. கைவிடப்பட்ட அந்த லேகியோனை தேடி போன இயேசு நல்லவரா கெட்டவரா? சத்தமா சொல்லுங்க. அப்படின்னா அவருடைய வார்த்தை என்னது? அவர் யார்? கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. அவர் உங்களுக்கு நன்மை செய்திருக்கிறார். ஆமென். ஆமா, நீங்க எல்லாம் வந்திருக்கீங்களே. எப்படி வந்திருக்கீங்க? நன்றாக என் கண்ணை உற்றுப்பார் ஜான்.
இன்று நைட்டு நான் உன் கனவில் வந்து வா, இல்லாவிட்டால் உன் கண்ணை பிடுங்கி விடுவேன். யாரும் சொல்ல முடியுமா? ஜான என்னை பிடிச்சி தூக்கி நிப்பாட்டிடுவார். இப்படி நிப்பாட்டுறதுக்கு தான் ரெடியாக இருக்கிறார். அல்லேலூயா. கரெக்டாக சொல்கிறேன்னா? சோத்திரம். நிறைய பேர் நம்ம யாரையும் வற்புறுத்தி வந்தோமாமா, இது அன்பினால் வந்த கூட்டம். யாரோ ஒருத்தர் சொன்னாராம், இது தானா சேர்ந்து இயேசுவின் ரத்தம் ஜெயம், இது அங்கே போயிடக்கூடாது, இது வந்து கர்த்தரால் அழைக்கப்பட்ட கூட்டம். கை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க. இது எதனால்? என்ன கை தட்ட மாட்டீங்க? நீங்கள் என்ன கூட்டம்? தானா வந்த கூட்டம்னா யாராவது தப்பா சொல்லுவாங்க. வேற ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்கள்லாம் யாரால் அழைக்கப்பட்ட கூட்டம்? அப்பன்னா நன்மை செய்த கூட்டத்தை பறைசாற்றணும். சொல்லுங்க, அவர் யார்? அவர் ஆதியிலே இருந்து இருக்கிறார். அவர் யார்? கிருபையும் அன்பும் நிறைந்தவர். அவர் யார்? நன்மை செய்கிறவர் என்றார். The last one என்ன தெரியுமா? அவர் சாத்தானின் சாம்ராஜ்யத்தை தமது ஆவியின் வல்லமையினால் செயலிழக்க பண்ணி தமது ராஜ்யத்தை சுவிசேஷத்தினால் நிரப்பும்படி வந்தார். கை வைத்தவர்களில் சொல்லுங்க, அவர் யார் அப்படின்றால் சாத்தானின் சாம்ராஜ்யத்தை இந்த பூமியிலிருந்து தமது பரிசுத்தாவியின் வல்லமையினால். இயேசு சொன்னார், நான் பிசாசை துரத்துவதினால் இப்போதே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில். இயேசு பிரசங்கம் பண்ண முதல் பிரசங்கம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய். அதான் சுவிசேஷம். வாட் இஸ் a gospel? இயேசு இந்த உலகத்தில் அவர் மாம்சமானார் என்று எழுதியிருக்கிற நோக்கம் என்ன? வாட் இஸ் a gospel? ஏன் கிறிஸ்டியானிட்டி இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்தாங்களே, எத்தனையோ ராஜ்யங்கள் வந்தாங்களே. ஸ்தோத்திரம். ஹிட்லர் சொன்னானா, நான் இரத்தத்தை சிந்தி இந்த ராஜ்யங்களை பிடித்தேன். ஆனால் இயேசுவோ தனது இரத்தத்தை சிந்தி ராஜ்யம். ஆமென். நிறைய பேர் இரத்தத்தை சிந்தி தான் ராஜ்யங்கள் பிடிக்கப்பட்டது, மற்றவர்களோட ரத்தத்தை. ஆனா இயேசு ஒருத்தர் மட்டும்தான் சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தினார். எதற்காக அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு 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 கம்பெனிக்குள்ளே ஏன் வரணும்னு நம்ம அங்கே போய் பாடணும்னு விரும்புகிறோம்? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போய் பாடணும்னு விரும்புகிறோம்? ஏன் தெருவில் நின்று பாடணும்னு விரும்புகிறோம்? ஏன் எந்த இடத்துலையும் நின்று வரணும்னு நினைக்கணும்? அங்கே இருக்கிற சாத்தானின் சாம்ராஜ்யம் உடைக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக மாறணும். நல்ல கைகளை தட்டி. ஜாதி கட்டு, மத கட்டு, பிசாசின் கட்டு, பில்லி சூனிய கட்டு, விக்கிரக கட்டு, அந்தகார வல்லமையின் கட்டுகளை இயேசு அன்றைக்கு உடைத்தது போல இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கையை தட்டி, என் மூலமாக இயேசுவின் நாமத்தில் அந்த பிசாசின் ராஜ்யம் உடையணுங்க. உங்க தெருவில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். 4 ராஜ்யம் இருக்கிறது. 1 காண்கின்ற ராஜ்யம். இந்த ராஜ்யம் பொல்லாங்கனுக்குள் என்ன பண்ணுகிறது? கிடக்கிறது. அப்படின்னா அநேகர் உங்களுக்கு எதிராக திரும்புவதற்கு காரணம், யாரவனா பிசாசு உங்களுக்கு விரோதமா ஏவி விட முடியும். ஆனால் இந்த பிசாசின் ராஜ்யத்தில் உங்க வீடு மட்டும் என்ன வரும் தெரியுமா? உங்க கேர்செல்லு என்ன வரும்? உங்க சபை என்ன வரும்? நீங்க போய் முழங்கால் போட்டு உங்க வீட்டுக்குள்ள உமது ராஜ்யம் வருவதாகனா அந்த வீட்டு ஏரியாவில் அந்த உங்க வீடு மட்டும் கிங்டம் குள்ள இருக்குது. கையை தட்டி நல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. அந்த கிங்டம், அந்த தேவராஜ்யம் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால தான் அந்தகார வல்லமை, ஏவுதல் பிசாசு, இரவில் நடமாடும் கொள்ளை நோய் உன் வீட்டு பக்கம் வராது. நல்ல ஒரு அல்லையோ சொல்லுங்கய்யா. உங்க வீட்டு பக்கம் அண்ணனுக்கே புரியுது. அவர் விட்டா கை தட்டி ஒரு விசில் அடிச்சிருப்பார். உங்க வீடு யாருடைய வீடு? தேவனுடைய ராஜ்யம் உள்ள வீடு. 3வது அன்பின் குமாரனுடைய ராஜ்யம். 1 கொலோசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம், இருளின் அந்தகாரத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவர். அப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? கிங்டம் இருக்குது. உங்கள் மனசுக்குள்ள ராஜ்யம் இருக்கணும். ராஜ்யம் இருந்தா காந்தியோட சேர மாட்டீங்க. அல்லேலூயா. ராஜ்யம் இருந்தா யாரோட சேருவோம்? ஒருத்தர் மட்டும்தான் உறக்க அல்லேலூயா சொல்றாரு. இவர் என் கூட சேரல, பாஸ்டர் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னா, ராஜ்யம் இருந்தா வராது. ராஜ்யத்தின் சிந்தை, ஏன்னா இயேசு உள்ள இருந்தார்னா அது நல்லதையே யோசிக்கும்.
அல்லேலூயா. மேல இருக்கிறவங்களா அல்லேலூயா வரமாட்டேங்குதுக்கு இப்பதான் என்ன தவணை முறையில் சொல்றீங்க? சேர்ந்து சொல்லுங்க அல்லேலூயா. என்ன ஒரு மகிமையா இருக்கு பாருங்க. அல்லேலூயான்னா அல்லல்கள் நீக்கும் ஐயா. அப்படி இல்லை, ஹீப்ரு வேர்ட் கர்த்தரை உயர்த்ததுக்கு அடையாளம். நம்மளெல்லாம் அல்லேலூயா கூட்டம்னு சொல்றதுனால வெக்கப்படாதீங்க. அல்லேலூயா சொல்றது தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். பரலோகம் போய் பொங்கல் வடை சாப்பிடலான்னு நினைக்கிறீங்களோ, முழுவதும் என்னதான் அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. என்ன பண்ண போறோம்? அல்லேலூயான்னு பண்ணிட்டே. சமைக்கலாம் யாரும் உங்களை கூட மாட்டாங்க. 24 மணி நேரம் என்ன பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது? அங்கே போய் தேவதூதனுக்கு சமைச்சு கொடுக்கணும்னு எல்லாம் கவலைப்படாதீங்க. நம்ம எல்லாரையும் ஆண்டவர் காலி பண்ணி தான் அனுப்புகிறார். அதனால உங்களுக்குள்ள அன்பின் குமாரனுடைய ராஜ்யம், காண்கின்ற ராஜ்யம், பரலோக தேவனுடைய ராஜ்யம், குமாரனுடைய ராஜ்யம், 4வது நித்திய ராஜ்யம். இங்கேருந்து காலி பண்ணி உங்களை ஆயத்தம் பண்ணுறதுக்கு தட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் முளைச்சிக்கிட்டே தான் இருக்குது. ஜெபம் பண்ணி உபவாசம் போட்டு எரிந்து சாம்பலாக்குன்னு திரும்புறதுக்குள்ள மறுபடியும் ஒன்று வருது. இல்லையா? என்னங்க, எரிந்து சாம்பலாக்குறதுக்குள்ள மறுபடியும் புதுசாக தான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். ஆமாம், எரிந்து சாம்பலாகணும்னா 27, 28 வருகிறேன் நான் சொல்லியிருக்கேன். தவணை முறையில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னா அல்லேலூயா. அப்போ தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம இப்போ ஒருவேளை 26, 27ஆம் தேதி அதிகாலை ஜபத்தில் ஆண்டவர் வந்துட்டாருன்னா எங்களுக்கு தெரியும், போற மாட்டார். எங்களுக்கு தெரியும்ல, சும்மா கதை விடாதீங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்வது என்னவென்றால், உங்கள் வீட்டுக்குள் அந்த மாம்சமான இயேசு வந்தால் அவர் இருக்கிறார். பைபிள் சொல்லுது இருந்தவரும். ஆமா, வெளிப்படுத்தல் 1:8 சொல்லுகிறது இல்லையா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இயேசு. அப்படின்னா ஆதியிலே இருந்தார், கிருபை நிறைந்தவராயிருந்தார், அன்பு நிறைந்தவராயிருந்தார், நன்மை செய்கிறவராயிருந்தார். சாத்தானின் வல்லமையை அழிக்கவும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் அவர் வந்தார். ஒரு ஆமென் சொல்வோமாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது விஷயம், பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரம். அவர் எனக்காக மரிக்கும்படி வந்த தெய்வம். ஏன் அவர் மாம்சமானார்? வாசிங்க. இல்ல, அதுக்கு முன்னால எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம். எபிரேயர் புஸ்தகம் 2வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதலால் 14வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? ஆதலால் ஏன் அவர் மாம்சமானார்? சத்தமா சொல்லுங்க. ஏன் அவர் மாம்சமானார்? அந்த வார்த்தை மாம்சமாகி became a flesh. ஏன் வந்துச்சு? ஏன் அவர் மாம்சமானார்? மனிதனை மீட்கும்படி ஒரு கிடா அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது, ஒரு மாடு அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. மனிதன் செஞ்ச தப்புக்கு ஒரு புறா அடிக்கப்பட்டு கொண்டிருந்தது. கிறிஸ்தவ எல்லா மதங்களிலும் இரத்த பலி, ரத்தம் சிந்தாமல் பாவ விமோச்சனம் இல்லை. அப்ப ரத்தத்தை சிந்தும் போது உணர்வு வருகிறது, ரத்தத்தில் உயிர் இருக்குது. ஆடோ மாடோ எதுவோ உயிர் இருக்குது. அதனாலதான் ஸ்தோத்திரம், அந்த ரத்தத்தை முறையாக, அலால் அப்படின்னு சொன்னா தூய்மையாக, முறையாக வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ரத்தம் பீச்சி அடிக்கும் போது அந்த பாவங்கள் கழுவப்படுகிறதுன்னு ஐதீகம். அப்போ இந்த உலகத்தில் தொன்று தொட்டு மனிதனுக்காக ஒரு மாடு ஆடு அடிக்கப்பட்டு வந்தது. அன்பானவரே, ஆனால் வசனம் சொல்லுகிறது ஜீவ காலம் எல்லாம் அந்த வசனம் வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராய் இருக்க அவரும் நல்ல 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 அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாரா. ஏன் கேட்கலாம், இயேசு ஏன் குழந்தையா பிறந்தாரு? தெய்வமா இருந்து வானத்திலிருந்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னா இல்ல. மனிதன் தோற்று போனான். மனிதன் அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தோல்வி அடைந்தது. ஆகவே மனிதன் இழந்த காரியத்தை திரும்பவும் பெற வேண்டும் என்றால் தெய்வம் மனிதனாக மாற வேண்டும் என்று இருந்தது. ஆகவேதான் அவர் பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவர்களாக இருக்க மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம்
அப்படியானார். கைகளை உயர்த்தி ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஏன் மாம்சமானார் அப்படி என்றால், எனக்காக அவர் சிலுவை மரத்தில் என்ன பண்ணாரு? மரிக்கும்படி பிறந்தார். எனக்காக வாழும்படி அல்ல, எனக்காக he died for us. எவ்வளோ அருமையான வார்த்தை. இயேசு பிறந்தது மதத்தை தோற்றுவிக்க அல்ல, பிரிவினையை உண்டு பண்ண அல்ல. சில ஊர்களுக்கு போனால் கைப்பருத்தி கொடுக்க போனால் ஓடுங்கடான்னு சொல்கிறாங்க. ஏன் ஓடுங்கடா? இந்த ஊர் ஏற்கனவே ஒற்றுமையாக இருக்குது, நீங்கள் வந்து குழப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. இது சாத்தானின் சக்தி, சாத்தானின் வார்த்தை. இயேசு சுவிசேஷ வெளிச்சம் எல்லா இடங்களிலும் வெளிப்படணும். அல்லேலூயா. நீங்கள் ஒருவேளை அரசாங்க வேலையில் இருக்கலாம், உங்கள் பேர் இந்து பேராக இருக்கலாம். ஆனால் ஒன்றை மனசில் வச்சுக்கோங்க, உங்களை வெளிப்படுத்துவதற்கு பயப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெளிப்படுத்துதலை எப்படி வேணால் நீங்கள் வெளிப்படுத்தலாம். விசுவாசிக்கிறவங்க அல்லேலூயா. இந்து பேராக இருக்குதுன்னு இன்னைக்கு பயப்படலாம், என்னுடைய வேலை பாதிக்கப்படும். ஆனால் உங்களுடைய அன்பு, உங்களுடைய ஜெபம், உங்களுடைய காரியங்களை நீங்கள் இயேசுவை அறிவிக்கிறதுக்கு அவசியமாக இருக்கிறது இந்த நாட்கள். நாம் அறிவிக்காவிட்டால் நமக்கு கவனிக்கணும், இயேசு எனக்காக அவர் மரிக்கும்படி வந்தார். ஆமென். பிலிப்பியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் 6 முதல் 11 வசனம் வீட்டில் போய் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறது. அந்த முதல் வசனம் வாசிங்க. பார்த்தீங்களாங்க? தம்மைத்தாமே யாராவது தொட முடியுமா? யாராவது தொட முடியுமா? பைபிள் சொல்லுது இல்லையா? அந்த மலையை தொடக்கூடாதுன்னு சொன்னாங்களாம். அவர் இறங்குகிற மலை, அவர் பிரசன்னம். உள்ள வந்தானா செத்து போயிடுவான். பிதாவை கண்ட உடனே செத்து போயிடுவோம். அவ்வளோ மகிமை வல்லமை. ஆனால் அந்த இயேசு மாம்சமாய் வந்தபோது பைபிள் சொல்லுது, தன்னைத்தானே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து, அதனால தான் ஒருத்தன் அவர் மூஞ்சில ஓங்கி அறைய, எச்சிலை துப்ப, அவர் தாடி மயிரை பிடிச்சு இழுக்க, காலால் எட்டி உதைக்க, 39 அடித்து அவருடைய உடம்பை கிழிக்க, ஈட்டினால் குத்த, அவமானப்படுத்த. ஏன் இதெல்லாம் நடந்துச்சு? தொட்டா செத்துருவடான்னு சொல்றாரு. என் சத்தத்தை கேட்டால் மயங்கி கீழே விழுந்துருவான். ஆனால் அவர் தன் வல்லமையெல்லாம் இறக்கி 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 என்னைய மாதிரியே ஒரு சாதாரண மனிதனாய் வந்ததுக்கு காரணம், என்னை மீட்டெடுக்க. கை உயர்த்தி, என்னை மீட்டெடுக்க அவர் மாம்சமானார். எத்தனை பேர் உணர்றீங்க? இந்த 5 வார்த்தையை மறந்துடக்கூடாது. எல்லாரும் எழும்பி நின்று இந்த கிறிஸ்மஸில், பைபிளை கீழே வச்சிருங்க, பாயிண்ட்ஸ் எழுதுறவங்க எழுதிக்கலாம். இந்த கிறிஸ்மஸில் எனது தீர்மானம். நான் ஒரு பிரசங்கத்துக்கு போகல, எனது தீர்மானம் என்ன? பிறப்பின் நோக்கம் என்ன? இந்த ட்ரீ இருக்குது, இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, இதுக்கும் கிறிஸ்மஸுக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கு நிறைய ஐடியா இருக்கு. ஆனால் ஒன்று நேற்றுக்கு நான் யோசித்தேன், கிறிஸ்மஸுக்கு ஏசுனதுக்கு சம்பந்தம் இருக்கான்னா இல்லை, அது ஏதோ ஒரு செலிப்ரேஷனில் வந்துச்சு, ஓகே. ஆனால் நான் யோசித்தது என்னன்னா, ரெண்டு கார்டன், 2 தோட்டம். ஒன்று ஏதேன் தோட்டம், கெத்செமனே தோட்டம். இந்த ஏதேன் தோட்டத்தில் தான் மரம் செடி கொடியெல்லாம் இருந்தது. அங்கே முந்திய ஆதாம் தோற்று போனான். அப்படிதானா? மரத்தில் இருக்கிற பழத்தை பறித்து, மரத்தினால முந்திய ஆதாம், வசனம் இருக்கிறது ரோமர் புஸ்தகத்தில் 5வது அதிகாரத்தில், வீட்டில் போய் வாசி. முந்திய ஆதாம் ஏடன் தோட்டத்தில் என்ன பண்ணார்? தோத்து போயிட்டார். அப்போ அந்த ஒரு மரம் சான்றா இருக்கு. பிந்திய ஆதாமாகிய இயேசு, கெத்செமனே நாயகர், அந்த தோட்டத்தில் ஜெபித்து சாத்தானை ஜெயித்தார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கிறிஸ்மஸுக்கும் இந்த ஸ்டாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லுங்க?
மத்தேயு சுவிசேஷம் 2வது அதிகாரம் 8வது வசனம் 9வது வசனம். அந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் ஜிபிஎஸ் கண்டுபிடிச்சிருக்காரு பாரு. எங்கேயோ பிறந்தான், எங்கேயோ இருக்கு, அவனுக்கு ரூட்டு தெரியல. அவன் கிளம்பும் போது அழகா சொல்லியிருக்கு, வானத்தில் என்ன தோன்றினது? நட்சத்திரம். ஜிபிஎஸ் கருவி தோன்றிச்சு. நான் அப்படி யோசித்தேன், ஜிபிஎஸ் கருவி தோன்றி பாட்டில் நம்ம ஜிபிஎஸ் நானும் கிரேசனும் ஒரு ஊருக்கு போகிறோம், நடு காட்டுக்குள்ளே எங்களை கொண்டு விட்டுருச்சு. ஜிபிஎஸை பார்த்துட்டே போகிறோம், பார்த்தா வலது பக்கம் திரும்பவும் இடது பக்கம் திரும்பவும் தெரியாது, மேப்பு மாறிடுச்சு. ஆனால் அந்த ஜிபிஎஸ் கருவி, அந்த நட்சத்திரம் இயேசு இருந்த வீட்டுக்கு மேலே வரைக்கும் வழிகாட்டினது. அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் இப்போ எவ்வளோ பிரதர்? 200 ரூபாயா? லைட்டிங்கை பொறுத்து. அது எங்கே நகரவே மாட்டேங்குது, மழை பெஞ்சா இத்து போகுது. ஆனால் நான் என்ன சொல்வேன், நான் நட்சத்திரம் யார் தெரியுமா? நீங்கள் தான். கைகளை உயர்த்தி வர இல்லை சொல்லுங்க. என்ன கை தட்டே வரமாட்டேங்குது? நீங்கள்லாம் யாரு? இந்த தேவனுடைய வீடு வரைக்கும் நிறைய நட்சத்திரங்களாக நீங்க எல்லாரையும் வழி நடத்துகிற, இயேசுவினிடத்தில் வழி நடத்துகிற ஒரு ஜிபிஎஸ் கருவியா மாறணும். இந்த கிறிஸ்துமஸினுடைய நோக்கம் என்ன? கையை உயர்த்தி சொல்லுங்க. நான் ஒரு வழிகாட்டியாக மாறணும். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில் தீவிரமாய் ஆண்டவர் இயேசு பிறந்த செய்தியை இரவிலே மந்தை மேய்த்து கொண்டிருந்த சமுதாயத்தால் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்களுக்கு உயர்ந்த செய்தியை அறிவித்தார். அவர்கள் கண்டு தீவிரமாய் போய் அதை அறிவித்தார்கள். நான் இயேசுவை பிறருக்கு நான் என்ன பண்ணணும்? தீவிரமாய் அறிவிக்கணும். கை உயர்த்துவராளிலே சொல்வோமாக. 3வது, தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் ஸ்தாபிக்கப்பட நான் என்னால் முடிந்ததை செய்யணும். இயேசு சொன்னாரு, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 61வது அதிகாரத்தில், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம், ஆமாம், காயப்பட்டவர்களுக்கு காயம் கட்டுதலை, கவுன்சிலிங் கொடுக்கணும், உதவி செய்யணும், சமூக சேவை செய்யணும். பரளிப்புதூரில் செய்கிறது மாதிரி எல்லாரும் என்னை கூப்பிடுங்களா, உங்களை கூப்பிடுவாங்களா, யார் முக்கியம், யார் லீடர்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கர்த்தர் திட்டத்தை என்ன பண்ண விரும்பலை, நிறைவேற்ற விரும்பலை. யார் டீம் லீடர் அதெல்லாம் வேணாயா, போகிறோம், என்னை சேர்த்துக்கங்க, நான் வருகிறேன். என் வாய்ப்பை நான் என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். யாருக்கு இங்கே முக்கியத்துவம்? இயேசுவுக்கு முக்கியத்துவம். அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்க. ஏனென்றால் ஒருத்தரை நான் கூப்பிட்டேன்னா இன்னொருத்தர் கோச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாருங்கள் என்றால் வாருங்கள், போங்கள் என்றால் போவோம். கர்த்தருக்காக நாம் இதை செய்தே ஆகணும். ஆமென். இயேசு சொன்னாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ நீங்கள் கர்த்தருடைய நாமத்தில் அது 4 விஷயம்: விடுதலை ஆக்கணும், பிசாசை துரத்தணும், உதவி செய்யணும். 3வது, இந்த கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா? நான் கிறிஸ்துவை என் அன்பின் மூலம் பிரதிபலிக்கணும். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரத்து 35வது வசனம் சொல்கிறது, யோவான் எரிந்து பிரகாசிக்கிற சில காலம் நீங்கள் அவன் வெளிச்சத்தில் நடந்து. கையேந்தி நம்பி வாங்க. என்னை கர்த்தர் வெளிச்சமாக்கும். இயேசுவை அடையாளப்படுத்தும் போது என்ன சொன்னாங்க தெரியுமா? இவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற நானே ஜீவ அப்பம், நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தினார்கள். இப்போ கொஞ்சம் இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, யாராவது என்னைய பார்த்து ஒரு கிறிஸ்தவன் என்ற அடையாளம் என்கிட்ட இருக்கா? ஏன் நிறைய பேர் ஊழியம் செய்ய முன் வர்றதில்லை தெரியுமா? அவர்கள் பாவம் செய்து கொண்டிருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. அதனால நான் வெளியே சொல்லிட்டா அவங்களோட மிங்கிளாக முடியாது,
அவங்க என்னை பற்றி தப்பாக நினைப்பாங்கன்றதுனாலேயே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்ள அவர்கள் கூச்சப்படுத்துகிறாங்க, வெக்கப்படுறாங்க, ஊழியம் செய்கிறதில்லை நிறைய பேர். ஏன்னா என்னை பற்றி தெரிஞ்சுட்டா நான் எப்படி, அதே பாதி பேரை தடை பண்ணுது. இல்லை, கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். என்னை அவர் வெளிச்சமாக்குவாராக. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் இயேசு என்ன ஸ்ட்ராங்காக பிரசங்கம் பண்ணார்? நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கு, நீங்கள் உலகத்துக்கு உப்பா இருக்கு. உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொண்டு கொட்டப்படுவதற்கு தான், மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு தான். இல்ல, நீங்கள் கனப்படுத்தப்படணுமே தவிர மிதிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எனது தீர்மானம் என்ற இந்த 4 பாயிண்ட மறந்துடக்கூடாது. ஆண்டவரே, என்னை அடையாளமாக மாற்றும். ஆண்டவரே, என்னை வெளிச்சமாக மாற்ற வேண்டும் என்று என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னை நான் பிரதிபலிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் தீவிரமாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவனாக மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவரே, உமக்காக நான் வாழ விரும்புகிறேன். ஆண்டவரே, எத்தனை பேர் கை உயர்த்தி உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? இந்த கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸா, வேல்யூபிள் கிறிஸ்மஸா, ஆசீர்வாதமான கிறிஸ்மஸாக மாறுவதற்கு அவர் எனக்காக மாம்சமானார். நானும் அவருக்காக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன். குடும்பமாக, சபையாக இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த விரும்புகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, இயேசு நல்லவர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, அப்படியே 2 கைகளை வானத்துக்கு நேராக பரிசுத்த ஆவியானவரே, கை உயர்த்தி இருக்கிற இந்த தேவ பிள்ளைகள் மேல உங்க பிரசன்னம் இறங்கி அவர்கள் குடும்பத்தில், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பிளஸ்ஸிங்கான ஒரு கிறிஸ்மஸை அவர்கள் செலிப்ரேட் பண்ண அவர்களை உபயோகப்படுத்தும்படி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் மேல் உடைய கிருபையும் ஆளுகையும் இருக்கட்டும். இந்த வார்த்தை தங்கி இருக்கட்டும். இந்த கிறிஸ்மஸ் ஆராதனைக்காக திரைமறைவிலே நின்று நேரம், பலன், பணம் கொடுத்து உதவின ஒவ்வொருவருக்காக, குறிப்பாக ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் மாத்திரமல்ல, சபையை, ஊழியத்தை நேசிக்கிற சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமாயிருக்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. இன்றைக்கு சபையில் ஒரு கேக் இருக்கிறது, வாங்கி கொள்ளுங்க. அதே போல் டீ பிரதர் டேவிட் சார்பாக கொடுக்குறாங்க. ஃபுட்டு, ஒரு சிம்பிள் சாப்பாடு, கோயில் சாப்பாடு கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கறி குழம்பு சாப்பிட நீங்கள் போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்து சொல்லுங்கள். தேவருடைய ராஜ்யம் உங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படட்டும். காட் பிளஸ் எவ்ரிஒன். எதை மறந்துடக்கூடாது? 27, 28. ஆமென். நியூ இயர் சர்வீஸுக்கு இயேசுவோட காந்தியோடவா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மறக்கக்கூடாது. நோட்டை பார்க்கும் போதெல்லாம் என்ன தோணணும்? காந்தியா இயேசுவா? காந்தி ஏன்ட்ட வரணும். ஆமாம். காட் பிளஸ் எவ்ரிஒன். தேங்க்யூ.